स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। இந்த கதையை முதலில் புரிந்து கொள்வோம். பிறகு அந்த சத்தியத்தை நம்மால் உணர முடியும். பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் திடீரென்று பிரச்சனை, யார் பெரியவர் அப்படின்னு. தான் படைப்பதாக தான் இல்லாவிட்டால் விஷ்ணுவுக்கே வேலை இல்லை என்று பிரம்மா வாதிடுகிறார். விஷ்ணுவோ தான் காப்பாற்றாவிட்டால் பிரம்மா படைத்தும் உபயோகம் இல்லை, பிரம்மாவே தன்னுடைய தொப்புள் கொடியிலிருந்து உருவான தன் மகன்தான் அப்படின்னு விஷ்ணு வாதிடுறார். அதுக்கு பிரம்மா சொல்றாரு, உன்னுடைய தொப்புள் கொடியிலிருந்து நான் வெளிப்பட்டது என்னவோ உண்மைதான், அதுல ஒன்றும் மறுப்பு இல்லை. ஆனா அதுக்காக உனக்கு கீழே இன்னமும் நான் இருக்கேன்னு நினைச்சிட வேண்டாம். தலைக்கு மேல வளர்ந்த தோளுக்கு மிஞ்சினால் தோழன். மகன் என்பதற்காக உனக்கு கீழானவன் என்ற பொருள் இல்லை. முத்து சிப்பியின் வெளியிலிருந்து வந்தது என்பதற்காக சிப்பிக்கு கீழானது முத்து அல்ல அப்படின்னு பிரம்மாவோட வாதம். வெளியிலிருந்து எதிலிருந்து வெளிவருகிறோமோ அதற்கு கீழாகவே இருக்கின்றோம் என்ற பொருள் கிடையாது. இது பிரம்மாவோட வாதம். இரண்டு பேருக்கும் பெரிய வாதம். பிரச்சனையே என்னன்னா, உண்மையிலேயே தலைவன் யாரோ அவர் எதை பற்றி எங்கு போயும் வாதம் செய்வதும் இல்லை, வாதிட்டு அவர் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை, அவர் நிம்மதியா இருப்பார். ஆனா யாருக்கு உண்மையிலேயே தான் தலைவன் இல்லை என்கின்ற சந்தேகம் ஆழமாக இருக்கிறதோ அவர்கள் தான் மற்றவர்கள் எல்லோரிடமும் வாது செய்து நான் தான் தலைவன் நிரூபித்துக் கொண்டே இருக்கணும். ஒரு சின்ன கதை. காட்டுல இருந்து பெரிய சிங்கம், ஆண் சிங்கம் எதிர்படுற மிருகங்களை எல்லாம் பார்த்து ஒரு ஒட்டகச்சிங்கியை பார்த்து, ஏய் இந்த காட்டுக்கு ராஜா யார்? அந்த ஒட்டகச்சிங்கி சொல்லுதான், ஐயா நீங்க தான், அதுல போய் என்ன சந்தேகம். அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு மானை பார்த்து, இந்த காட்டுக்கு ராஜா யார்? ஐயா நீங்க தான், அதுல என்ன சந்தேகம். அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு கரடியை பார்த்து, இந்த காட்டுக்கு ராஜா யார்? ஐயா நீங்க தான், அதுல என்ன சந்தேகம். ஒரு காட்டெருமையை பார்த்து, ஏய் இந்த காட்டுக்கு ராஜா யார்? அந்த காட்டெருமை சொல்லிச்சு, ஐயா சிங்கராஜாவே, உங்களை தவிர வேற யார் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க முடியும், அதுல என்ன சந்தேகம். ஒரு பெரிய யானை போயிட்டு இருந்தா, அந்த யானை கிட்ட போய், ஏய் இந்த காட்டுக்கு ராஜா யாருன்னு தெரியுமான்னு கேட்டுச்சான். அந்த யானை ஒன்னும் பதில் பேசாம அந்த சிங்கத்தை எடுத்து ஒரு சுத்தி தலார்னு தலையில அடிச்சு தூக்கி எறிஞ்சுதான். போய் ஓரமா வந்த சிங்கம் தலை கிருகிருத்து அரை மயக்கத்துல, கேள்விக்கு பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரிலாம் பதில் சொல்ற, நான் கேள்வி தானே கேட்டேன். பிதற்றிக்கொண்டே கீழே வந்தது சிங்கம். பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. தனக்கே தான் தலைவன் இல்லை என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதால எல்லார்ட்டையும் போய் நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ரெண்டு பேருக்குமே சந்தேகம் வந்துருச்சு, தனக்கு தான் தலைவன் இல்லை என்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணார்கள், மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறார்கள். அதாவது ரெண்டு தாழ்வு மனப்பான்மையும் மோதுகிறது. கொடுமையான விஷயம், பாவம். நம்முடைய திருமணங்கள் எல்லாமே இப்படித்தான். பெரும்பாலான திருமணங்கள் தான் தலைவனா என்று சந்தேகம் இருக்கின்ற இரண்டு ஜீவன்கள் ஒன்னா சேர்ந்து வாழ செய்யற முயற்சி. இப்ப ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அடுத்தவர்கிட்ட தான் தலைவன் தான் நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. வாதம் பண்ணி என்ன ஆகும்? பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். பெண் பிரம்மா உருவாக்குகிறாள், ஆண் விஷ்ணு காப்பாத்தி ஆகணும். ரெண்டு பேருக்கு நடக்கிற பிரச்சனை தான் வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலே மிகப்பெரிய வாதம் கிளம்பியது.
பல நேரத்தில் சாமி பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் அதாவது இந்த தன் நிலை மறந்து விட்ட பக்தர்களால் நடக்கிற கூத்து இதெல்லாம். சில ஆர்கனைசருங்க பேசுறது வந்து என்னால் தான் இதெல்லாம் நடந்தது. சில ஆச்சாரியர்கள் பேசுறது இல்லை என்னால் தான் இந்த கிளாஸ் நடந்தது. சாமி நிம்மதியாக உட்காந்து நம்மளால எதுவும் நடக்கலப்பா அப்படின்னு சொல்றது உண்டு. நம்மளால என்னப்பா நடக்குது? மனம் அந்த காலத்துல இருந்து இதே பிரச்சனை தான் போல இருக்கு. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான். ரெண்டு பேரும் வாதிட்டுக் கொள்ளுகிறார்கள். திடீர்னு அந்த இடத்துல மிகப்பெரிய பேரொளி பிழம்பாக, பிரம்மாண்ட வெடிப்பாக ஈசன் தரிசனம் கொடுக்கிறார், காட்சி அளிக்கிறார். அளித்த உடனே பிரம்மாவும் விஷ்ணுவும் நடுநடுங்கி போய்விடுகிறார்கள். ஈஸ்வரன் உடனே சொல்றார், அப்பா நீங்க ரெண்டு பேர்ல யார் பெரியவங்கன்னு இப்ப முடிவு பண்ணலாம். யாராவது ஒருத்தர் என்னுடைய தலையையோ காலையோ மட்டும் தொட்டுட்டு வந்துருங்க போதும். யார் தொட்டுட்டு வரீங்களோ அவங்க பெரியவர். அப்பவும் இந்த ரெண்டு பேருக்கும் புத்தி வரல. நம்ம ரெண்டு பேரையும் விட பெரியவர் ஒருத்தர் முன்னாடி இருக்காரப்பா, அவரை சரணடைந்து உருப்படுற வழியை கவனிப்போம். தோணல. அகங்காரம் கண்ணை மறைக்கும் பொழுது சத்தியம் புலப்படாது. ஈஸ்வரனே முன்னால தோன்றினாலும் கூட தன்னுடைய வேலையை பார்ப்பதில் தான் அகங்காரம் இருக்குமே தவிர சத்தியத்தை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற தெளிவை ஏற்படுத்தாது. உடனே பிரம்மா வேக வேகமா ரெடி ஆனார். அவருடைய உடல் மனம் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு அம்ச பக்ஷியாக மாறி மேலே பறக்க துவங்கி விடுகிறார். விஷ்ணு வராகமாக மாறி கீழே செல்ல துவங்கி விடுகிறார்.